இந்த மாதிரி லேயர் கட் எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? இப்ப சுடிதார்க்குள்ளயும் லாங் ஃப்ராக் தைக்கிறோம், அனார்கலி தைக்கிறோம். இந்த மாதிரி வந்து லேயர் கட் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி லேயர் கட் எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? இடுப்பு சுற்றளவு வந்து 37 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 37ஓட சைட்ல நம்ம மார்ஜின் கொடுப்போம் பிடிக்கிறதுக்கு. சைட்ல ஒரு சைடுக்கு 1.5 இன்ச் மார்ஜின் கொடுக்குறோம். அப்ப 2 சைடுக்கு 3 இன்ச் மார்ஜின் வருது. 37ஓட 3 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 37 இடுப்பளவு வைக்க முடியாது. 37 இடுப்பளவு வைக்க முடியாது. 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு. ஏன்னா எடுக்கிற இடுப்பளவு நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டைட் ஆகும். லேயர் கட் பண்ணும் போது ஒன்னோட ஒன்னு ஜாயின் பண்ணும் போது நம்மளுக்கு துணி கம்மியாகும். சோ அதுக்காக 3 இன்ச் அதையும் கூட சேர்த்திக்கோங்க. அப்ப டோட்டலா நம்மளுக்கு கிடைக்கிற விட வந்து 44 இன்ச். 37 இன்ச் இடுப்பளவுக்கு 44 இன்ச் அளவு தான் நம்ம வைக்க போறோம். அப்படி வச்சா மட்டும்தான் நாம வந்து ஸ்டிச் பண்ற தையலோட கரெக்டா நம்மளுக்கு துணி கிடைக்கும். அப்ப 44 8 டிவைட் பண்றோம். ஏன்னா 8 பார்ட்டா நம்ம பிரிக்க போறோம். அந்த லைனிங்க 8 பார்ட்டா பிரிக்கும் போது நம்ம 8ஆல வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற விட வந்து பாத்தீங்கன்னா 5.5. எப்படி நம்ம லைனிங்ல கட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 லேயரா கட் பண்ணிக்கோங்க. லைனிங்க நார்மலா 2 லேயர் லைனிங் கட் பண்ணிக்கிறீங்க. லைனிங்க மடிப்பு பகுதி உங்க பக்கமா எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு கிடைச்ச விடைய வந்து இங்க இருந்து 5.5 அந்த கார்னர்ல 5.5 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிராஸா டெட் எண்டுக்கு ஒரு கோடு போடுங்க. இப்படி இந்த கிராஸும் அந்த கிராஸும் பெரிய ஸ்கேலா இருந்தா நீங்க அப்படியே பெரிய ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கிராஸா போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள லைனிங் கொண்டான லேயரும் கிடைச்சிரும், கீழே கோலும் கிடைச்சிரும், உங்களுக்கு துணியும் சேவ் ஆகும், லைனிங்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிச்சமாகும். இப்ப இதை தூக்கி இப்படி போட்டு நீங்க ஜாயிண்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கோலும் கிடைச்சிரும், மேல இடுப்புக்கு உண்டான அளவும் உங்களுக்கு கரெக்டா கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க. எடுக்கிற அளவோட எவ்வளவு ஆட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு அதோட சேர்த்து வச்சா நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாம கரெக்டா துணி வந்து கரெக்டா ஸ்டிச் பண்றதுக்கு கிடைக்கும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க.